ஜெர்மனி டோட்மன் கோபரா ஞானம் சித்திரை புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை ஆரம்பித்து விட்டது. கோபரா ஞானம் மெகா சேல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெறும். புத்தாண்டு மலிவு விற்பனையில் உங்களுக்கு பிடித்தமான நவீன ரக ஆடைகளை முன்கூட்டியே தெரிவு செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஜெர்மனியில் என்றும் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டின் தீவிர வலதுசாரி கட்சியான AfD கட்சி தனது பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கின்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் ஜெர்மனி நாட்டில் அகதி தஞ்சம் கோருகின்றவர்கள் தொடர்பாக, அவர்கள் அங்கு வாழ்ந்து வருகின்ற காலம் தொடர்பாக மிக முக்கியமான கடுமையான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான AfD கட்சியானது 3/3/2026 ஆண்டு இந்த வருடத்திற்கான தங்களது வருடாந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த வருடாந்த பொதுக்கூட்டத்தை நடைபெற்ற பொழுது இந்த கட்சியானது சில வெளிநாட்டவர்களுக்கு எதிரான விடயங்களை தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மன் நாட்டின் பிரஜா உரிமை பெற்றுக் கொள்கின்ற விடயத்தில் தற்பொழுது 5 வருடங்களில் சில நிபந்தனைகளை நிறைவேற்றும் அடிப்படையில் பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். அதாவது ஜெர்மன் பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். தற்பொழுது இந்த AfD கட்சியானது ஜெர்மன் நாட்டில் ஒருவர் சட்ட ரீதியாக 8 வருடங்கள் வாழ்ந்தால் இவர்களுக்கு இவ்வகையான ஜெர்மன் பிரஜா உரிமையை விண்ணப்பிக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. அதாவது இதுவரை காலங்களும் இருந்த 5 வருட காலங்களை 8 வருடங்களாக நீடிக்க வேண்டும் என்று இந்த கட்சி கூறியிருக்கின்றது. இது இவ்வாறாக இருக்க ஜெர்மன் நாட்டில் ஒருவர் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இவர் அகதியாக அங்கீகரிக்கப்படும் காலம் பட்சத்தில் இவருடைய அகதி விண்ணப்பங்கள் நடைபெற்றிருந்த காலத்தில் இவர்கள் வாழ்ந்த காலமானது ஒரு சட்ட ரீதியான காலமாக கணிப்பில் கொள்ளக்கூடாது என்றும் இந்த AfD கட்சியானது தனது தீர்மானத்தில் நிறைவேற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை காலங்களும் சில விடயங்களில் ஒருவர் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இவர் அகதியாக அங்கீகரிக்கப்படும் பொழுது இவர் அங்கீகரிக்கப்படும் வரையும் இந்த நாட்டில் இருந்த காலங்களானது சட்ட ரீதியான காலங்களாக கணிக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணத்தினால் இவ்வகையான மாற்றத்தை இதில் மேற்கொள்ள வேண்டும் என்று AfD கட்சி தீர்மானத்தில் தெரிவித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க மனிதாபிமான அடிப்படையில் ஒருவருக்கு வதிவிட விசாவை பெற்று இந்த நபரானவர் ஜெர்மன் நாட்டில் பிரஜா உரிமை பெறுவதற்குரிய விண்ணப்பத்தை மேற்கொண்டிருந்தால் இந்த மனிதா உரிமை பெற்று மனிதாபிமான அடிப்படையில் வதிவிட விசாவை பெற்று வாழுகின்ற காலங்களானது சட்ட ரீதியான காலங்களாக கணக்கில் கொள்ளக்கூடாது என்றும், அதாவது ஜெர்மன் நாட்டில் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது இவர்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் இவர்கள் தமது தீர்மானத்தில் நிறைவேற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஒருபடி சென்று தற்பொழுது ஜெர்மன் நாட்டில் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஜெர்மன் மொழி தராதர பத்திரமானது B1 இருக்கின்றது. இதே வேளையில் AfD கட்சியானது எதிர்வரும் காலங்களில் ஜெர்மன் நாட்டில் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு B2 என்று சொல்லப்படுகின்ற மொழி கல்வி சான்றிதழை இந்த விண்ணப்பதாரிகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நிறைவேற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் பல முன்னணி நிறுவனங்கள் பின்னடைவுகளை சந்தித்து வருகின்றன. அந்த நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் நிறுவனங்களானது திவாலாகின்ற எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியில் ஒரு 20 நிமிடத்துக்கு ஒரு நிறுவனம் திவாலாவதாக தெரிய வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு மொத்தமாக 24,000 வகையான நிறுவனங்கள் திவாலாகி போனதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் 2026ஆம் ஆண்டு இந்த திவாலாகின்ற எண்ணிக்கையானது 24,800 அதிகரிக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதே வேளையில் திவாலாகின்ற ஆபத்துக்கு உள்ளான நிறுவனங்களுடைய எண்ணிக்கையானது 32,247
இவ்வகையான நிறுவனங்கள் திவாலாகக்கூடிய ஆபத்தில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திவாலாகின்ற நிறுவனங்கள் உள்ள மாநிலங்களில் பெர்லின் மற்றும் நோட்ரம்பெஸ்பால் முதலாவது இடத்தை வகிப்பதாகவும் பயனானது மிகவும் பின்னோக்கிய நிலையில் இந்த நிரல் அட்டவணையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எரிபொருளுடைய விலை மற்றும் வளைகுடா போர் போன்ற விடயத்தின் காரணமாக இவ்வாறாக நிறுவனங்கள் திவாலாகும் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனி நாட்டின் மிகப்பெரிய தொழிற்சங்கம் பணி புறக்கணிப்புக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றது. ஜெர்மனியின் மிகப்பெரிய தொழிற்சங்கமான வேடி என்ற தொழிற்சங்கமானது தமது பணியாளர்களுக்கு, குறிப்பாக தமது தொழில் சங்கத்தில் அங்கத்தவராக உள்ள இந்த பொது போக்குவரத்து நிறுவனங்களுக்கு கடமையாற்றுகின்றவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று கடந்த சில காலங்களில், அதாவது கடந்த சில வாரங்களில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுமாறு தமது அங்கத்தவரை கேட்டிருந்தது. இதேவேளையில் மீண்டும் வருகின்ற திங்கள் செவ்வாய் 2 நாட்களிலும் இவ்வகையான ஓபி என்று சொல்லப்படுகின்ற பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களானது தங்களது பணியாளர்களை, குறிப்பாக இந்த வேடி என்று சொல்லப்படுகின்ற தொழிற்சங்கத்தில் அங்கத்தவராக உள்ள பணியாளர்களை இந்த தொழிற்சங்கமானது பணி புறக்கணிப்பில் ஈடுபடுமாறு வேண்டியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக OPNF என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனங்களானது திங்கள் செவ்வாய்களில் இவ்வாறு பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் என்று லெவர்குசன், மொன்ஹைம், கூட்டர்ஸ்லோ, ஹம், மின்ஸ்டர், சீகன், டியூஸ்போர்க் மற்றும் கிரைஸ் கிளேஃபே போன்ற பிரதேசங்கள் உள்ள பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற அமைப்புகளே இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியின் பாராளுமன்ற மேல் சபையான புண்டஸ்ராட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது அகதிகள் விடயத்தில் அவர்களுக்கு சாதகமான சில தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. கடந்த 6/3/2026 இந்த பாராளுமன்ற மேல் சபையானது கூடியதாகவும் இதில் வடமாநிலமான சிலஸ்வி-கோல்ஸ்டைன் ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வதிவிட விசாவை வழங்க வேண்டும் என்று ஒரு தரம் பிரேரணையை கொண்டு வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் நாட்டில் ஒரு அகதியானவர் 3 வருடங்கள் வாழ்ந்து இவர் தற்காலிக வதிவிட விசாவான நுள்ளுங்களை வைத்திருந்து ஆக குறைந்தது 1 வருடம் வேலை செய்து குற்றவியல் சம்பவங்களில் இவர் ஈடுபடாமல் இருந்தால் மற்றும் இவர் தனது அடையாளங்களை நிரூபிக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு இந்த வதிவிட விசாவை வழங்க வேண்டும் என்றும் இந்த வதிவிட விசாவை விண்ணப்பிப்பதற்குரிய அதி உச்ச காலமானது வருகின்ற டிசம்பர் மாதம் 2029 வரை இவர்கள் விண்ணப்பத்தை மேற்கொள்ளலாம் என்றும் இந்த பிரேரணையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் புண்டஸ்ராட் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற மேல் சபையானது பாராளுமன்றத்திற்கு சில சிபாரிசுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் இந்த சிபாரிசானது பாராளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இனி உலக செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலானது ஈரான் மீது நடாத்துகின்ற தாக்குதலை மிகவும் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஈரானானது ஹோர்முஸ் நீரிணையை முற்றாக கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அண்மை காலங்களாக ஈரான் நாடானது தனது அயல் நாடுகளான வளைகுடா பிரதேசத்தில் உள்ள ஓமான், கட்டார், துபாய் மற்றும் அபுதாபி, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மீது மூர்க்கத்தனக்கான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இது இவ்வாறு இருக்க ஈரானானது மீண்டும் அணு ஆயுத உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் அமெரிக்காவானது தமது விசேட சிறப்பு படையினரை ஈரானுக்கு அனுப்பி இந்த அணு ஆயுத உற்பத்திக்கு பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியமானது ஈரானுடைய அணு உற்பத்தி மையத்திற்கு செல்லக்கூடாது என்ற நிலையில் சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை காலமும் அதாவது ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேலானது கூட்டாக தாக்குதலை ஆரம்பித்த நிலையில் 10,000க்கு மேற்பட்ட இலக்குகள் மீது இந்த 2 நாடுகளும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஈரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் எண்ணெய் தாங்கி வைக்கின்ற கொள்கலங்கள் மீது பல தாக்குதலை 2 வான்படைகளும் மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய டிரான்ஸ் கப்பல் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருள் நிரப்புகின்ற ஒரு விமானமானது விபத்துக்கு உள்ளாகியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஈராக்கினுடைய வான்பரப்பில் இது நடைபெற்றதாகவும் ஈரானுடைய கருத்தின்படி ஈரானுக்கு சாதகமாக அன்றைய ஆதரவாக விளங்குகின்ற சில கிளர்ச்சி படைகளை இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
இங்க அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விக்கிறாரா? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்மன் கோபரா ஞானம் சித்திரை புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை ஆரம்பித்து விட்டது. கோபரா ஞானம் மெகா சேல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெறும். புத்தாண்டு மலிவு விற்பனையில் உங்களுக்கு பிடித்தமான நவீன ரக ஆடைகளை முன்கூட்டியே தெரிவு செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஜெர்மனியில் என்றும் உங்கள் நண்பன் கோபரா ஞானம்.